அதே மாதிரி இன்னைக்கு அஞ்சலை அம்மாள் பத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ஓரளவுக்காக தெரியுது அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள். இதை மறுக்கவே முடியாது. அஞ்சலை அம்மாள் அவர்களை தமிழ்நாட்டில் அடையாளப்படுத்தியவர் விஜய் அவர்கள், வேற யாருமே கிடையாது. இப்ப இந்த மாநாட்டிலையும் கூட அந்த ட்ரோன் காட்சிகள்ல அஞ்சலை அம்மாளை வந்து காட்டுறாரு. யாரு? நம்ம பாமகவுடைய நம்ம அன்புமணி ராமதாஸ் அஞ்சலை அம்மாள் வந்து காட்டுறாரு. ஏன் இதுக்கு முன்னாடி காட்டினது கிடையாது? இதுக்கு முன்னாடி நீங்க காட்டிருக்கணும்ல. அஞ்சலை அம்மாலாம் யாரும் நீங்க காட்டிருக்கணும்ல. அஞ்சலை அம்மா அவர்கள் என்னென்ன பேசுறாங்க காட்டிருக்கணும்ல. ஆனா இது எதையுமே செய்யாம விஜய் அவர்கள் காட்டியதற்கு பின்பாக விஜய் அவர்களினுடைய கொள்கை தலைவர் அப்படின்ற மாதிரி அறிவித்த உடனே அஞ்சலை அம்மாள் அப்படின்ற மாதிரி ட்ரோன் காட்சியில் நீங்க காட்டுறீங்க அப்படின்னா இது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல். அப்ப நீங்க அஞ்சலை அம்மாளை வந்து நீங்க காட்டுவதாக இருந்தா முன்னாடி இருந்தே உங்களுடைய மக்களுக்கு நீங்க கற்பித்திருக்க வேண்டும். இவங்க தான் அஞ்சலை அம்மாள் கற்பித்திருக்க வேண்டும். அவங்களுடைய களப்பணிகள் எல்லாமே சொல்லி இருக்க வேண்டும். ஆனா நீங்க இதுவரை சொன்னது கிடையவே கிடையாது. மாறாக அக்னி செட்டிகள் இருந்து நாம வந்தான், குதிரையில வந்தா, அக்னி செட்டிகள் இருந்து வந்தாலும் கூட நெருப்புல வந்தாலும் கூட குதிரை வந்து கருத்து போகாது, வெள்ளை குதிரையில வந்தா அப்படின்ற மாதிரி நீங்க உங்களுடைய மக்களுக்கு டீச் பண்றீங்க அப்படின்னா இப்ப நீங்க எதை விதைக்கிறீங்க? அப்போ மக்கள் எப்படி உங்க பின்னாடி வருவாங்க? தன்னுடைய கொள்கை தலைவரா வந்து அஞ்சலை அம்மாள் அவர் விஜய் அவர்கள் அறிவித்திருக்காரு அப்படின்னா அவங்க பின்னாடி தான் போவாங்க.